சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் மேட்சாக லோகன் பால் வர்சஸ் ஜே யூசோ இவங்க ரெண்டு பேருக்கும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் லோகன் பால் எல்லா மூவ்ஸையும் ட்ரை பண்ணார். அதெல்லாம் அதுலேருந்து எஸ்கேப் ஆனார் ஜே யூசோ ஒரு கட்டத்தில் லோகன் பாலோட நாக் அவுட் பஞ்ச் வாங்கினாலும் அந்த நாக் அவுட் பஞ்ச்லேருந்து கிக் அவுட் பண்ணிட்டார் பின் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் லோகன் பாலை பீட் பண்ணி ஜே யூசோ ஜெயிக்க போகிற நேரத்தில் டேப் அதாவது தன்னோட ஃபினிஷரை போட்டு பின் பண்ண நேரத்தில் ரெஃபரி 2 டேப் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஜான் சீனா உள்ள ரெஃபரியை இழுத்து விட்டுருவார். இழுத்து விட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோவை அட்டாக் பண்ண போகிறார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காம என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் ரெஸ்ல்மேனியாவில் ஜான் சீனாட்ட தோத்துட்டு போன கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல வருவார். கோடி ரோட்ஸ் ஜான் சீனாவை அடித்து விரட்டிட்டு அதுக்கப்புறம் லோகன் பாலையும் அடித்து அதுக்கப்புறம் ஜே யூசோவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுவார். ஜே யூசோ இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருவார். ஜே யூசோ ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் அங்கேயே இருந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோ ஜெயிச்சதுக்கப்புறம் நான் மணி இந்த பேங்க்கில் ஜான் சீனா நல்லா கேட்டுக்கோ, நான் கம்பேக் கொடுத்துருக்கேன். மணி இந்த பேங்க்கில் நான் உன்னை சேலஞ்சு பண்ணுறேன். நீனும் லோகன் பாலும் சேர்ந்துக்குங்க. நானும் என்னோட பிரதரான ஜே யூசோவும் சேர்ந்து உங்களை நாங்கள் மணி இந்த பேங்க்கில் சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்சை இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருப்பார். இதுதான் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தரமாக நடந்துச்சு. முன்னாடி நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை தாண்டி இந்த மெயின் ஈவெண்ட் நிறையா ரிட்டர்ன்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயம்லாம் நடந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.